புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று குறிப்பிட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. புதுசு புதுசா வர்றாங்க, ஏதோ பேசுறாங்க. அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி. ஆனா 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காலத்தினால்தான் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை தமிழகம் வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமாக வருவதற்கு அடித்தளம் விட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல அண்ணா திமுக பொன்விழா கண்ட கட்சி. நேற்றைக்கு துவங்கிய கட்சி அல்ல, பொன்விழா கண்ட கட்சி. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை பேரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு இந்த 55 மாசம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 56 மாத கால ஆட்சியில விவசாயிகளுக்கு நன்மை செய்தாரா? விவசாயி தொழிலாளிக்கு நன்மை செய்தாரா? இல்ல, எல்லா துறைகளிலும் சுரண்டுதான் பார்த்தார்கள். 8 கோடி மக்களை சுரண்டி இன்றைக்கு ஒரு குடும்பம் செல்வ செழிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க சேலஞ்ச் பண்றீங்க. கள்ளக்குறிச்சி கூட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சியில 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு செய்தியை, அவதூறான செய்தியை, பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறீர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அண்ணா திமுக தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கிட்டத்தட்ட 95% நிறைவேற்றப்பட்டு நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி.